வெல்கம் டு வெட்டிவாக யூடியூப் சேனல். நான் உங்கள் சுல்ஃபிகர். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ரெண்டு மிக முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ஒன்று என்ன அப்படின்னா, வரக்கூடிய 28ஆம் தேதி மார்ச் 28 சென்னையில் இருக்கக்கூடிய ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டர், திருவான்மியூரில் இருக்கக்கூடிய ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் பொதுக்குழு நடைபெற இருக்கிறது. அதனுடைய ஒரு சில சாராம்சங்களை பற்றி பேச போகிறோம். ரெண்டாவதா என்ன அப்படின்னா, அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்றைய தினம் டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்திருக்கிறார்கள். இது தமிழக அரசியலில் ஒரு பரபரப்பை உருவாக்கி இருக்கிறது. வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி உருவாகலாம் அப்படிங்கிற ஒரு சலசலப்பு, ஒரு அரசியல் எதிர்பார்ப்பு உருவாகி இருக்கிறது. அதை பற்றின கருத்தையும் இந்த வீடியோவில் வந்து நம்ம பேச இருக்கிறோம். இந்த வெட்டிவாக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன விஷயம் அப்படின்னா, வரக்கூடிய 28 சென்னை திருவான்மியூரில் இருக்கக்கூடிய ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் வச்சு தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் பொதுக்குழு மிக பிரம்மாண்டமாக கூட்ட இருக்கிறது. அதற்கான ஆயத்த பணிகள் அத்தனையுமே நடந்து வருகிறது. ஏற்கனவே ஒரு சில குழுக்களுடைய பட்டியலை வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் அறிவித்திருந்தார்கள். தளபதி அவர்கள் வரவேற்பு குழு, டெக்னிக்கல் தொழில்நுட்ப குழு இப்படின்னு சொல்லி ஒரு சில குழுக்கள், அந்த அரங்கத்தை தயார் செய்யக்கூடிய குழு இப்படின்னு சொல்லி ஒரு சில குழுக்களை வந்து ஏற்கனவே அறிவித்திருந்தார்கள். அந்த பணிகள் போய் கொண்டிருக்கிறது. அடுத்து என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய மாவட்ட நிர்வாகிகளை சென்னைக்கு அழைத்து அது அழைப்பு பாஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அழைப்பு பாஸ் QR கோடு மூலமாக ஸ்கேன் செய்து என்ட்ரி போடக்கூடிய வகையில வந்து தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது முழுக்க நிர்வாகிகள் மட்டும்தான் இந்த பொதுக்குழுவுக்கு அரங்கத்திற்கு உள்ளே போக முடியும். அதன் காரணமாக அந்த பாஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. QR கோடு மூலமாக அது ஒரு டிஜிட்டல் சிக்னேச்சராகவும் பதிவாயிரும். பொதுவாக முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கட்சியினுடைய பொதுக்குழு நடக்குதுன்னா பொதுக்குழுவில் முன்னாடியே வந்து என்ட்ரி போட்டு அதில் வந்து சிக்னேச்சர் போட்டு போவாங்க. இது எதுக்குன்னா, ஒரு தீர்மானம், பொதுக்குழுவில் போடக்கூடிய தீர்மானத்திற்கு இவர்கள் கையெழுத்து போட்டு ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற பொருள்படக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் இப்போ பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சிக்னேச்சராக மாற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த பொதுக்குழுவினுடைய மிக முக்கியமான நோக்கமே என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் ஒரு பொதுக்குழு, ஒரு கட்சி அப்படின்னா வருடத்திற்கு ஒரு முறை பொதுக்குழு கூட்டப்படணும் அப்படிங்கிறது ஒரு தேர்தல் ஆணையத்துடைய ரூல்ஸ். அதன் அடிப்படையில் நம்ம கட்சி துவங்கப்பட்டு ஒரு வருடம் நிறைவு பெற்ற பிறகும் இப்போதான் வந்து நம்ம கூட்டுறோம். இதுல வந்து மிக முக்கியமான தேவை என்ன அப்படி இருக்குன்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர், பொதுச் செயலாளர் உட்பட தலைமை நிர்வாகிகள் அத்தனை பேருடைய தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு ஒப்புதல் அளிக்கணும். அதாவது பொதுக்குழு தான் ஒப்புதல் அளிக்கணும். அதன் காரணமாக 28ஆம் தேதி இந்த பொதுக்குழுவில் போகக்கூடியவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளுக்கான ஒப்புதலை வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறதான் ஒரு விஷயம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களிடமும் ஒரு விஷயத்த மிக பெரிய அளவில் வலியுறுத்தி இருக்கிறார்கள். என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஐடென்டிஃபை பண்ணுங்க, என்னென்ன பிரச்சனைகள் தீராம ரொம்ப நாள் இருக்குது, அந்த பிரச்சனைகளுடைய டீட்டெயில்ஸ் அத்தனையுமே கலெக்ட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து அதை அறிக்கையா சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து தேர்தல் காலகட்டத்தில் திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள் எதையெல்லாம் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது, அதனுடைய டேட்டாஸையும் கலெக்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இது எதுக்கு அப்படின்னு சொன்னா, பொதுவாக ஒரு கட்சியினுடைய பொதுக்குழு நடக்குது அப்படின்னா ஒரு 15-20 தீர்மானங்களை வந்து நிறைவேற்றுவார்கள். அந்த தீர்மானங்கள் எப்படி இருக்குன்னா, ஒரு தேசிய அளவுல, மாநில அளவுல மிகப்பெரிய அளவுல பேசப்படக்கூடிய, பேசு பொருளாக இருக்கக்கூடிய விஷயங்கள், சில கோரிக்கைகள், இது எல்லாமே வந்து தீர்மானமாக வந்து நிறைவேற்றுவார்கள். இப்ப பாத்தீங்கன்னா தளபதி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 9 தொகுதியிலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அப்படின்னு பார்த்தா இன்னும் தீர்மானங்கள் அதிகமாக நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மிக முக்கியமாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய முக்கிய பிரச்சனைகளை கையில் எடுத்து அதையும் வந்து தீர்மானமாக நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது ஒரு புது முயற்சியாக நம்ம பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா, அந்த பொதுக்குழுவில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான தொண்டர்களுடைய ஒப்புதலோடு அவர்களுடைய கோரிக்கையாக ஒரு சாதாரண ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை மாறுது அப்படிங்கிறதான் இதுல ஹைலைட்டு. அது வந்து அதற்காக தான் தளபதி அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். இன்னும் பார்த்தீங்கன்னா, அமைப்பினுடைய பைலா, அதாவது அமைப்பு விதி அப்படின்னு சொல்லுவாங்க, அதனுடைய டிராஃப்ட் ஒரு வேளை வழங்கப்படலாம் அப்படிங்கிற தகவலும் உங்களுக்கு வெளியாகுது. ஆனால் இது எதுவுமே கன்ஃபார்மான தகவல் கிடையாது. நம்ம செய்தி ஊடகங்கள்லையும் நம்ப தகுந்த ஒரு சில நபர்கள்ட்ட நம்ம கேட்ட தகவல்களை நம்ம உங்ககிட்ட சொல்றோம். அடுத்து தளபதி அவர்கள் இந்த பொதுக்குழுவில் வந்து மிக முக்கியமாக கட்சியினுடைய கட்டமைப்பு அதை பற்றி பேச போறார். அதே மாதிரி அரசியல், நிகழ்கால அரசியல் சூழலை பற்றியும் தெளிவாக பேச இருக்கிறார் அப்படிங்கிற தகவலும் வெளியாகுது. வரக்கூடிய இன்னும் 3 நாட்கள் தான் இருக்கிறது. மீண்டும் ஒரு ட்ரீட்டுக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் அத்தனை பேருமே தயாராகிட்டாங்க அப்படிங்கிறதான் சொல்லணும். அடுத்து மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நேற்றைய தினம் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவை சந்தித்திருக்கிறார்கள். இது தமிழக அரசியலில் வந்து ஒரு சலசலப்பை உருவாக்கி இருக்கிறது. வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி உருவாக இருக்கிறது அப்படிங்கிற
தகவலும் வெளியாகுது. எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவுடைய சந்திப்பு நடக்கக்கூடிய அந்த நேரத்தில் அமித்ஷாவுடைய ட்விட்டர் பக்கத்தில், அதாவது எக்ஸ் வலைதளத்தில், தேசிய ஜனநாயக கூட்டணி வரக்கூடிய 2026 தேர்தல் ஆட்சியை பிடிக்கும், மது மற்றும் ஊழல்கள் நீக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவும் போடப்படுகிறது. இதே நமக்கு தெளிவாயிடுச்சு. அதிமுக பாஜக கூட்டணி உருவாகுவதற்கு 90% உறுதியாகிவிட்டது அப்படின்னு சொல்லலாம். கடந்த ஜனவரி மாதத்துல எடப்பாடி பழனிசாமியினுடைய உறவினர் ஒருத்தருடைய வீட்டில் அமலாக்கத்துறை மூலமாக ஒரு ரெய்டு நடத்தப்படுகிறது. இந்த அமலாக்கத்துறை ரெய்டு நடக்கும்போது என்னங்கன்னா, அவர் 750 கோடி ரூபாய்க்கு வரி ஏய்ப்பு செஞ்சிருக்கிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டும் எழுந்தது. அதுக்கப்புறம் அது அப்படியே சைலண்ட் ஆயிடுச்சு. அந்த தகவல் வரும்போதே நமக்கு தெரியும் அதிமுக பாஜக கூட்டணியை உருவாக்குவதற்கான முயற்சி தான் இது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி ஒரு பேட்டி கொடுக்கும்போது அந்த பேட்டியில் என்ன சொல்றாரு அப்படின்னா, திமுக மட்டும்தான் எங்களுக்கு எதிரி, அதை தாண்டி வேற எந்த கட்சியுமே எங்களுக்கு எதிரி கிடையாது, எல்லா கட்சியும் நாங்க ஒன்னாதான் பாக்குறோம், திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு செய்திருந்தார். அதுலேயே நமக்கு தெரிஞ்சு போச்சு, இவங்க பாஜகவோடு கூட்டணி இல்லை அப்படிங்கிற நிலைப்பாடு இல்லை, தேவைப்பட்டால் பாஜகவோடும் கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு, அதற்கான எண்ணத்தில் அவர்கள் சிந்தனையில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ மூணாவதாக கன்ஃபார்மே ஆயிடுச்சு, பாஜகவோடு கூட்டணி ஆக போறது அப்படிங்கிறது ஏறத்தாழ 99% நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுல ஒரு சில நாட்களுக்கு முன்பாக தான் இஸ்லாமியர்களுடைய இஃப்தார் நிகழ்வை நடத்தி, எஸ்டிபி நடத்தின இஃப்தார் நிகழ்வுகளையும் போய் கலந்து கொண்டார்கள். இவர்களும் இஃப்தார் நிகழ்வு நடத்தி, நாங்கள் தான் முஸ்லிம்களுடைய பாதுகாவலர்கள், எங்களை நம்பியவர்கள் யாரும் கெட்டதாக வரலாறு இல்லை அப்படின்னு சொல்லி பச்சை பொய்ய புழுகினார். எடப்பாடி பழனிசாமிய நம்பி கெட்டவங்க எத்தனையோ பேர் நம்ம கண்ணு முன்ன பாக்குறோம். ஓபிஎஸ், சசிகலா காலில் விழுந்து முதலமைச்சர் ஆனார். சசிகலா ஜெயிலுக்கு போகும்போது அந்த அம்மா ஜெயிலுக்கு இருந்து வெளியே வரும்போது அவங்கள கண்டுக்கவே இல்லை. சசிகலாவா யாருன்னு கேட்டாரு. அப்படிப்பட்ட நபர் தான் எடப்பாடி பழனிசாமி. ஒரு சில கருத்துகள் வெளியானது, அதிமுக மற்றும் தாவேகா இடையே கூட்டணி ஒப்பந்தம் உருவாகலாம் அப்படின்னு சொல்லி. இப்பெல்லாம் நமக்கு மனசுக்குள்ள ஒரு நெருடலாகவே இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, அதிமுக அதுலயும் எடப்பாடி பழனிசாமியை நம்ப தகுந்த ஆளே கிடையாது. எப்போ வேணா யாருடைய காலை வேணாலும் வாரக்கூடியவர், தன்னுடைய சுயநலத்துக்காக யாரை வேணா பலி கொடுப்பாங்க அப்படிங்கிறதா அதிமுகவுடைய, அதுலயும் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியுடைய வரலாறு. அதிமுக வரலாறு கிடையாது, எடப்பாடி பழனிசாமியுடைய வரலாறு. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது சிறப்பாக வழிநடத்தி வந்தார்கள். 2001, 2002 இந்த காலகட்டத்தில், அதற்கு முன்பாக பாஜகவோடு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஒரு முறை கூட்டணி வைத்திருந்தார்கள். அதற்கு பிறகு அவரே தான் அந்த ஆட்சியையும் கவிழ்த்து விட்டார். அதற்கு பிறகு திமுக ஆதரவோடு பாஜக மறுபடி தேர்தலை சந்திச்சு ஆட்சிக்கு வந்துச்சு. அதுல ஒரு பொதுக்கூட்டத்தில் முஸ்லிம்களுடைய, அதாவது தமுமுகவுடைய பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட ஜெயலலிதா அவர்கள் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தியிருந்தார். என்ன அப்படின்னா, நான் கடந்த காலங்களில் பாஜகவோட கூட்டணி வைத்து ஒரு தவறை செய்து விட்டேன், இனி என்னுடைய வாழ்நாளில் ஒரு முறை கூட நான் பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னாங்க. கடைசி வரையிலும், அவருடைய உயிரோடு இருக்கக்கூடிய வரையிலும் அவர் பாஜகவோட கூட்டணி வைக்கல. தான் சொன்னதை அப்படியே செஞ்சாங்க. ஆனா அதற்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதா அவருடைய மறைவுக்கு பிறகு அதிமுகவை பாஜக கபலீகரம் செஞ்சது. பல அரசியல் விமர்சகர்கள், பல அரசியல் கட்சியுடைய தலைவர்கள் ஜெயலலிதா அவர்கள் சொன்ன விஷயத்தை ஞாபகப்படுத்துறாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி அதையெல்லாம் கருத்திலே கொள்ளல. அவருக்கு அப்போ அவருடைய ஆட்சியை காப்பாற்றணும், அவருடைய பதவியை காப்பாற்றணும், அதற்காக யார் காலை பிடிக்கலாம், யார் காலை வேணாலும் வாரலாம் அப்படிங்கிற கொள்கையில அவர் தெளிவாக இருந்தாரு. அதனுடைய அடிப்படையில ஓபிஎஸோடு அவர் இணக்கமாக போறது மாதிரி போய் அந்த 4 வருட ஆட்சியை அவர் நிறைவு செய்தார். அதற்கு பிறகு இந்த கேப்ல தான் 2019 பாஜகவோட கூட்டணி வச்சு தேர்தலை சந்திக்கிறார். படுதோல்வி. பன்னீர்செல்வத்தினுடைய மகன் மட்டும் தேனி தொகுதியில ஜெயிச்சாரு. மற்ற அத்தனை பேருமே மிக படுதோல்வி அடைந்தார்கள். அதே மாதிரி 2021 சட்டமன்ற தேர்தலையும் ஆட்சியை பிடிக்க முடியல, படுதோல்வி தான் ஆச்சு. இன்னும் சொல்ல போனா பல இடங்கள்ல 3வது இடம் 4வது பிரதான எதிர்கட்சியாக இருந்தவர்கள், தொடர்ந்து 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தவர்கள், கடந்த 2021 தேர்தலையும் சரி 2024 தேர்தலையும் சரி 3வது இடம் 4வது இடத்துக்கு போன வரலாறு. அதாவது நாம் தமிழர் கட்சியை விடவும் வாக்குகள் குறைவாக பெற்றார்கள். அந்த அளவுக்கு மோசமான நிலைக்கு போச்சு. காரணம் என்ன அப்படின்னா, முழுக்க பாஜகவோடு கூட்டணி வச்சது. அப்படின்னா பாஜகவோட கூட்டணி வைக்கிறதும் தற்கொலை செய்யறதும் சமம். பாஜகவோட கூட்டணி வச்ச எந்த கட்சியுமே விளங்கல. 2014 தேமுதிக எதிர்கட்சி தலைவராக இருந்தவர்கள் பாஜகவோடு கூட்டணி வச்சாங்க. அதோட விஜயகாந்தனுடைய அரசியல் வாழ்க்கை அஸ்தமனமாச்சு. வைகோ பாஜகவோடு கூட்டணி வைத்தார், அவருடைய கட்சி விளங்காம போச்சு. இன்னும் பல கட்சிகள் இப்படி பாஜகவோடு கூட்டணி வச்ச எந்த கட்சியும் விளங்கினது கிடையாது. தமிழ்நாடு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் இவர்கள் ஒரு கட்சிக்கு கூட கூட்டணி வைக்கிறாருன்னு சொன்னா அந்த கட்சியுடைய தனித்தன்மையை அழித்து ஒட்டுமொத்தமா அந்த கட்சியை கபலீகரம் செய்து விடுவார்கள். நம்ம பார்த்தோம், மகாராஷ்டிரால சிவசேனாவோடு கூட்டணி, அதாவது ஷிண்டே அவருடைய ஆதரவாளர்களோடு பாஜகவும் சேர்ந்து ஷிண்டேவை முதல்வராக்கி ஒரு கூட்டணி அமைச்சாங்க, ஆதரவு கொடுத்தார்கள். ஆனா 2024 கடந்த தேர்தலில்
மகாராஷ்டிரால மீண்டும் பாஜகவினுடைய ஆட்சி, அதாவது கூட்டணி வச்சவங்கள துணை முதல்வராக்கிட்டு இவர்களுடைய ஆட்சி, சிவசேனா ஒட்டுமொத்தமாக அழிச்சிட்டாங்க. இதே மாதிரி பல மாநிலங்கள்ல நடந்திருக்கிறது. அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் பாஜக ஒரு கூட்டணி வச்ச காரணத்தினால அதிமுகவை மெல்ல மெல்ல அழிச்சுக்கிட்டு அந்த இடத்துல வந்து பாஜக வந்து உட்காருவதற்கு முயற்சி பண்ணுது. இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தெளிவாக புரியுது, இந்த தேர்தலில் வந்து திமுகவை நாம வீழ்த்த போறோம். திமுகவுக்கு நேர் எதிராக தமிழக வெற்றி கழகம் நின்று போர் தேர்தலை சந்திக்குது. 3வது இடத்துல தான் பாஜக, அதிமுக பாஜக கூட்டணி, நாம் தமிழர் கட்சி அவர்களுக்கிடையே போட்டி நடக்குது. இதுல என்னன்னா திமுகவை நாம தோக்கடிக்க போறோம், அதிமுக தன்னைத்தானே தற்கொலை செய்து கொள்கிறது. இதுதான் நடக்கக்கூடிய சம்பவம். ஏன்னா அதிமுக பாஜகவோடு கூட்டணியில இல்லாம தனித்து போட்டியிட்டால் கூட ஓரளவுக்கு திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகளை பெறலாம். ஆனா பிஜேபியோட கூட்டணி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக அதிமுக மிக கடுமையாக பாதிக்க போகிறது. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களே வந்து நிச்சயமாக தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் வாக்களிக்க போகிறார்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதிமுக தற்கொலை செய்கிறது. எடப்பாடி பழனிசாமியினுடைய சுயநலத்துக்காக ஏற்கனவே 2016 இருந்து 2021 இந்த காலகட்டங்கள்ல தமிழக மக்களுடைய அத்தனை உரிமைகளையும் பறிகொடுத்து அத்தனை நலன்களையும் வந்து அடகு வச்சுதான் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருந்தார். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா மீண்டும் அதே நிலைமைக்கு போய் எப்படியாவது ஆட்சி அதிகாரத்துல வந்துடலாம். அதாவது என்ன நம்பிக்கையில இவங்க பாஜகவோட கூட்டணி, ஏன்னா பாஜகவோட கூட்டணி போறதுனால மக்கள் செல்வாக்கு வரப்போறது இல்லை. நிச்சயமாக மக்களிடம் வந்து செல்வாக்கை இழக்கத்தான் போறாங்க. ஆனா எங்க இவங்க உதவி கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, ஒருவேளை தில்லுமுள்ளு பாஜக செஞ்சு அதன் மூலமாக ஆட்சி அதிகாரத்திற்கு வர வாய்ப்பு இருந்துச்சுன்னா அதுல நாமளும் இணைஞ்சிக்கலாம் அப்படிங்கிற ஒற்றை ஆசையில மட்டும்தான் இந்த எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை இன்றைக்கு பாஜகவோடு கூட்டணி வைப்பதற்கான முயற்சியில இறங்கி இருக்கிறாங்க. இது நிச்சயமாக அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு செய்யக்கூடிய துரோகம், முக்கியமாக அதிமுக இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு செய்யக்கூடிய துரோகம். ஏன் அப்படின்னா அதிமுக இருக்கக்கூடிய தொண்டர்கள் 90% பேர் பாஜகவுடைய கூட்டணியை விரும்பல. பாஜக அதிமுகவுடைய தொண்டர்களுக்கு துரோகம் செஞ்சு நாட்டு மக்களுக்கு துரோகம் செஞ்சு அதிமுக வரக்கூடிய 2026 ஒட்டு மொத்தமாக நாஸ்தியாகி தமிழ்நாட்டில் அதிமுகன்னு ஒரு கட்சி இருந்ததுக்கான அடையாளமே இல்லாம அழிய போகுது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. வரக்கூடிய 2026 நமக்கெல்லாம் பயங்கர சந்தோஷம். ஏன் அப்படின்னா திமுகவுக்கு நேர் எதிராக நாம தான் களம் காண போறோம் அப்படிங்கிற சூழல் உருவாகியாச்சு. நிச்சயமாக 2026 தமிழக அரசியல்ல தமிழக வெற்றிக் கழகம் ஒரு மிகப்பெரிய சாதனையை படைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி.